இப்போ இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட T20 சீரிஸ் முடிச்சு. இப்போ அடுத்து வர்றது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா பெரிய ஒரு டெஸ்ட் சீரிஸ் வருது. அது டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆட போறாங்க. இந்தியாவோட ஸ்குவாட் அனாலிசிஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க. பட் இப்போ உடனே ஆரம்பிக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல அடுத்து இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி நான் ஆரம்பிக்கிறோம். ஆனா நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. நாள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து இடையில ஒரு வீடியோ பட் ஆனால் ஸ்குவாட் அனாலிசிஸ் இங்கிலாந்துக்கு பண்ணி ஆகணும். ட்விட்டர்லையும் ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணி ஆகணும். ஆனால் அது சொல்லலை, இடையில பண்ண வேண்டிய ஒரு வீடியோ, முதல்ல பண்ண வேண்டிய வீடியோவுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் ஆகுதுனால அது அடுத்ததாக வருது. அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தோட ஸ்குவாட் அனாலிசிஸ் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அதாவது பஸ்பால்னா என்ன, ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு முன்னோட்டமாக தெரிவிச்சுக்கிற பஸ்பால்னா என்ன, அதுக்கப்புறம் அங்கே விக்கெட் கீப்பர் பென் ஃபோக்ஸ் நிப்பாரா, பேர்ஷோ நிப்பாரா, அப்புறம் வந்து அவங்க ஸ்குவாடில் பவுலர்ஸுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பவுலர்ஸுகளில் ஸ்பின்னர்ஸுகள் ஒரு மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸுகள் எப்படி இருப்பாங்க, அண்ட் பேட்டிங் எப்படி இருக்க பொழுது. அண்ட் இது வரைக்கும் 2013 2006 இங்கிலாந்து வந்து இங்கே வின் பண்ணிட்டு போனாங்க டெஸ்ட் சீரிஸ். அண்ட் 2021 ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு போனாங்க அண்ட் மெட்ராஸில். பட் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா, ஒரு மேட்ச் இல்லாமல் ஒரு சீரிஸ் ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஸோ பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய விஷயம் பேச போகிறோம். இங்கிலாந்து பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாந்தோட ரசிகர்கள் நம்ம சேனலில் இருக்கீங்களான்னு கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஹைதராபாத் வைசாக் மேட்ச் டெஸ்ட் மேட்ச்சுக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டேன், போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்து நடக்க போகிற 3 மேட்சுக்கும் எல்லா மேட்சுக்கும் நான் போகிறேன். 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்க்கும் 5 டெஸ்ட் மேட்சுக்கும் நான் போகிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக லைக், கமெண்ட், ஷேர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் வந்து உங்களோட உதவியை எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு தாங்க. அண்ட் போன வேர்ல்டு கப் அப்போ நிறைய பேர் கொடுத்தீங்க. சரி போவாங்களா, சரி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் கொடுங்க, நன்றி. அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 அண்ட் இங்கிலாந்து டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சீரீஸ்க்கு இந்த டூருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் டாபிக் நான் ஆரம்பிச்சிடறேன், அதுக்கப்புறம் ஸ்குவாட் பற்றி வரேன். பஸ்பால்னா என்ன? பேஸ்பால் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 6-4 ஈச் அண்ட் எவ்ரி பால் அடிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஓவர்லையும் 10 ரன் அடிக்கிறது இல்லை, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால். இந்த பேஸ்பால்ங்கிறது வந்து இந்தியா தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. இந்தியாவில் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், பண்ண வைப்பாங்க. அதாவது ரிசல்ட் கிடையாது, ரிசல்ட்டுங்கிறத தாண்டி அதன் மூலமாக வரக்கூடிய ரன்கள். ஜெயிச்சாதான் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்படி நீங்கள் பேஸ்பால் நீங்கள் அவங்க ஹோமில் விளையாடுறதோ இல்லை வேற ஒரு எஸ்சினா கண்ட்ரியில் ஆடுறதோ இல்லாமல் இங்கே வந்து சின்ன சேஞ்ச், அதாவது சப்கான்டினென்ட்ல ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரியான பஸ்பாலில் சில பல மாற்றங்களோட வருவாங்க. ஓகேங்களா, சின்ன மாற்றமாக தான் இருக்கும், இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் தான் இருக்கும். அந்த மாற்றம் பஸ்பால். ஸோ பஸ்பால் தான் இப்படிலாம் கிடையாது, பேஸ்பால் தான் ஏதாவது வேற ஏதாவது இருக்கும்ல. ஸோ பேஸ்பால் தான் இப்படிலாம் இல்லாமல் அது சில பல மாற்றங்கள். ஸோ அந்த மாற்றத்தோட வந்து தான் பேஸ்பால் அப்படிங்கிறது ஆடுவாங்க. ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் எதுவும் ஒர்க் அவுட் ஆகும், ஜெயிச்சாதான். ஒர்க் அவுட் ஆகலைன்னா தோத்துச்சு அப்படின்னு இல்லை கிடையாது, ரன்ஸ் வருதா. ஸோ அதுக்கான மீட்டர் வந்து எனக்கு ஓரளவு புரியும். பட் நான் அதை பற்றி அடுத்தடுத்த நாட்களில் சொல்கிறேன். இதுதான் பேஸ்பால்னா. ஒவ்வொரு பாலுக்கும் அதாவது ஓடி எடுக்கிறதோ இல்லைன்னா அப்பப்போ 4 அடிக்கிறதோ இல்லாமல் இது ரெண்டுத்தையும் மாற்றி பண்ணுறதா வந்து பேஸ்பால். ஸோ பேஸ்பால் இந்தியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான், ஓகேங்களா, அப்படியே எக்ஸாக்டாக கிடையாது. பட் சில பல மாற்றங்களோட இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டான்ஸை லைட்டாக மாற்றிருக்கிறாரு ஓவர்சீஸ்லங்கும் பொழுது. ஓவர்சீஸ்ல அது உடனடியாக மாத்தினா அது சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகாது. பட் சில 4 அடிக்கலாம். பட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்பாலும். அடுத்ததான் இப்போ இங்கிலாந்தோட ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள யாரா இருக்காங்க, வெளியே யாரா இருக்காங்க. பேர்ஷோ, ஹாரி ப்ரூக், ஜாக் வாலி, பென் டக்கட், பென் ஃபோக்ஸ், ஏர்லி போப், ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், ரேகன் அகமத், அப்புறம் ஜிமி ஆண்டர்சன், கஸ் அட்கின்சன், டாம் ஹார்லி, ஜாக் லீச், ஓலி ராபின்சன், ஷோயப் பஷீர், மார்க் குட், இவங்கெல்லாம் ஸ்குவாட். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட்ல இது ஆஷஸ்ல ஆடிட்டோ இல்லை இதுக்கு முன்ன சீரீஸ்ல ஆடினவங்க இந்த சீசன்ல இந்த டூர்ல இல்லாதவங்க யாருன்னா ஸ்டுவர்ட் பிராட், மொயின் அலியும் பிராடும் இல்லை, நாங்கள் இதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜோஸ் டங், டேன் லாரன்ஸ், கிறிஸ் ஓக்ஸ் வந்து ஆஷஸ்ல நல்லா பவுலிங் பண்ணார்ல, எடுத்துட்டாங்க. லியம் டவுசன், வில் ஜாக்ஸ், லியம் லிவிங்ஸ்டன். இங்கிலாந்து பாகிஸ்தான் போகும்போது அங்கே ஒரு மேட்ச் ஆனாரு, கால் பிடிச்சிச்சு. ஸோ இவங்கெல்லாம் இல்லை. உள்ள யார் சேர்த்துருக்காங்கன்னா பென் ஃபோக்ஸ் திரும்ப கால் பண்ணியிருக்காங்க, ரேகன் அகமதும் ஆல்மோஸ்ட் அப்படிதான், கஸ் அட்கின்சன், டாம் ஹார்லி, ஷோயப் பஷீர், ஏர்லி போப், லீச், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
போன ஆஷஸ்ல இல்லாமல் இல்லை. ஸோ அதனால இப்போ கால் அப் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கிலாந்து ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது அவங்கள பெஸ்ட் ஸ்குவாட். இதில் வந்து 1-2 சேஞ்சஸ்லாம் எனக்கு தெரியலங்க. இப்போ ஸ்குவாட் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேர்ல 8 பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த 8 பவுலர்ஸ்ல 4 ஸ்பின்னர்ஸ் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூட் பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிறதே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 8 பவுலிங் எடுத்து வந்திருக்கிறத பார்க்கும்போது சொல்றாங்க, ஒரு விஷயத்த கிளியரா சொல்ற மாதிரி தோணுது. பேட்ஸ்மேன்ஸ் நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூர்ல மேக்ஸிமம் ஆடுவீங்க, ஒரு சிலர் ஆட மாட்டீங்க, பட் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பட் பவுலர்ஸ்கள், அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கள் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு 11ஸ்ல ஆடும் பொழுது 5 பவுலர் அப்படின்னா 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலரா இருப்பாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணி விடுறதா தான் இருக்கும், ஃபாஸ்ட் பவுலர் ரொட்டேட் பண்ணி விடுறதா தான் இருக்குங்கிறதுனால வந்து ஸோ இத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கஸ் அட்கின்சன், அதுக்கப்புறம் ஜிம்மி ஆண்டர்சன், ஓலி ராபின்சன், மார்குட். ஓகேங்களா? இதுல இருக்கிறவங்க மேட்சுக்கு தகுந்த மாதிரி அண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து பிளேயிங் லெவல்ல ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்க, இப்போ முதல் குழப்பம் என்ன அப்படின்னா, விக்கெட் கீப்பரா யார் இருக்க போறா? பேர்ஷோ, பென் ஃபுக்ஸ். பென் ஃபுக்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஐயா என் ஸ்டைல் இதுங்கய்யா, நான் இப்படிதான் ஆட போறேன், இப்படிதான் ஆட முடியும், இதுதான் எனக்கு வருங்கிறாரு. ஆனா அந்த பக்கம் கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் பிரெண்டன் மெக்கலும் எப்படின்னா, நாங்க பஸ் பாலை வந்து நாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பஸ் பால் எங்களுக்கு முக்கியம், பஸ் பால் எங்க கல்ச்சருக்கு ஏற்ற எங்க பிளானுக்கு ஏற்ற பேட்டர் தான் அப்படிங்கும்பொழுது அவங்க பேர்ஷோக்கு போறாங்க. பட் பேர்ஷோ வந்து இங்க இந்தியாவுக்கு போன தடவை வரும்பொழுது எவ்வளவு சிறப்பா விக்கெட் கீப்பிங் பண்ணாரு தெரியல, பட் பேட்டிங் மோசமா தான் இருந்து. பிளஸ் ஆஷஸ்ல இன்ஜுரிக்கு அப்புறமா ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணும்பொழுது அவ்வளவு சிறப்பா கிடையாது, ஒஸ்டா தான் இருந்துச்சு. அவ பென் ஸ்டோக்ஸை ஆட் பண்ணிருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி தாட் எனக்கும் இருந்தது. பட் பென் ஸ்டோக்ஸை நான் வழிமொழிக்கிறேன். அண்ட் எப்படி KL ராகுல் திடீர்னு க்ளவ் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு பேலன்ஸ்ட பாக்குறோம். அப்ப பென் ஃபோக்ஸ் வந்தாருன்னா ஓரளவு அட்டாக்கிங் பேட்டிங்ல எனக்கு இடையில ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பேட்டரும் பிளஸ் நல்ல விக்கெட் கீப்பரும். ஏன்னா முன்ன மெட்ராஸுக்கு இவங்க மெட்ராஸ்க்கு இல்ல போன தடவை அங்க வரும்பொழுது அப்ப க்ளவ் ஒர்க் நல்லா இருந்துச்சு. பென் ஃபோக்ஸ் ரொம்ப பாராட்டவும் செஞ்சாங்க எல்லாருமே வந்து. ஸோ பென் ஃபோக்ஸ் விக்கெட் கீப்பரா ஆடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்களை பத்தி பார்க்கும்பொழுது எல்லாருமே புதுசாவே இருப்பாங்க. ஏன்னா மொயின் அலி, அதில் ரஷீத் தான் உங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி ரேஹன் அகமது, அவர் கராச்சியில 6 எடுத்தாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல, அவரோட டெபியூ டெஸ்ட் மேட்ச்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ அவர் வயசு 19. அதுக்கப்புறம் ஷோயப் பஷீர், சோமர் செட்டோட ஆஃப் ஸ்பின்னர், 20 வயசு ஆகுது. அவரோட ஹையாம் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரமிக்கத்தக்க வைக்கிறதாகவும் கேள்விப்பட்டுறோம். அப்புறம் டாம் ஹார்லி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லங்கஷயரோட ஸ்பின்னர், 24 வயசு ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா ஒரு 6.4 ஹைட்ல இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு அக்சர் பட்டேல் மாதிரி இந்த கண்டிஷன் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ பிளஸ் அவரோட ஹைட்டு அண்ட் இந்த ஹைட்டை வந்து பயன்படுத்தி ஒரு அக்சல் எந்த அளவுக்கு இம்பாக்ட் போன சீசன்ல ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி நாங்கள் இவங்களை பயன்படுத்த போறோம். ரேஹன் அகமது, ஷோயப் பஷீர், டாம் ஹார்ட்லி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாக் லீச் இருக்காருங்கிறதுனால ஹார்ட்லியை மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டாங்க. ஜாக் லீச் அப்படி இல்லைன்னா ஜாக் லீச்சும் ரேஹன் அகமது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஆடிட்டாங்க. ஷோயப் பஷீரும் டாம் ஹார்ட்லியும் தேவைப்பட்டா பேக்கப்பா பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அவங்க ஸ்பின்னோட குழப்பம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா. இப்ப அடுத்து பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா பிச்சை பத்தி ஒரு சின்ன அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், எங்க நடக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஹைதராபாத், வைசாக், ராஜ்கோட், ராஞ்சி, தரம்சாலா. இதுல வந்து இங்கிலாந்து லைக் பண்ற கிரவுண்ட்னா தரம்சாலாவை விரும்புவாங்க. ராஞ்சி ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஹைதராபாத் ஓகே 4 நாள் வரைக்கும் போகும். வைசாகும் அப்படிதான் போகும். ஆனா இவங்க ஆடணுமே, ஆமா இவங்க ஆடணுமே அப்படிங்கிற கேள்வி இதுதான். இப்போ டெல்லி, நாக்பூர், சென்னை, அகமதாபாத்ல ரேங்க் டேர்னர் போட்டாங்க சொல்லலாம். பட் இப்போ அப்படி இல்லாத ஒரு காம்படிட்டிவான ஒரு பிட்ச் தான் வந்து ஆல்மோஸ்ட் இங்கிலாந்துக்கு கொடுக்கவும் போறாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட் இதுக்கப்புறமா ஆடலை அப்படின்னா அது இங்கிலாந்தோட ஒரு கஷ்டம், சோகம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ இதுதாங்க வென்யூஸ் பொறுத்த வரைக்கும். அவ்வளோ மோசமான வென்யூஸ்லாம் இல்லை, நல்ல வென்யூஸ் தான். ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைசாக்ல இங்கிலாந்து ஆன ஒரு நினைவலை அவங்களுக்கு வந்துட்டு போகும். ஐ திங்க் இதே டீம்ல இருக்கக்கூடிய ஆண்டர்சன், ரூட்லாம் அப்போ ஆடுறமா பேர்ஷோலாம் இருந்தாலும் நினைக்கிறேன், மற்றவங்களாம் யாரும் ஸோ கிடையாது. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கான வென்யூ, அதாவது இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆட போறாங்க. ஸோ வென்யூஸ் அப்படிங்கிறது இதுதான். இதுல இங்கிலாந்து ஒரு காம்பீட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கும் ஓரளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பாப்போம், பிச்சை குறை சொல்லாம மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். சரி, ஸ்பின்னர்ஸ் பத்தி சொல்லியாச்சு, பிச்சை பத்தி சொல்லியாச்சு. இப்போ பேட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க. எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. டக்கட் இருக்காரு, பென் டக்கட். அவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் சூப்பர் ஆடுவார். ஏர்லி பப்போ ஸ்பின்னர் சூப்பர் ஆடுவார். ஜாக் ரோலியும் ஸ்வீப். இதுல எல்லாமே ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ் வரைக்கும் விக்கெட் பென் ஃபோக்ஸும் ஆடுவார்ல.
7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப டேஞ்சர். இன்னொன்று போன சீசன் ஃபுல்லாக இல்லை ஜென்ரலாகவே ஜடேஜாவை ஸ்வீப்போ ரிவர்ஸ் ஸ்வீப்போ ஆட போனாங்க அப்படின்னா விக்கெட்டை விட்டுருவாங்க. பட் தைரியமாக பென் டக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பெஷலாக ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ப்ராக்டிஸ் போகிறது முக்கியம் கிடையாது. பட் ஆனால் ப்ராப்பராக வந்து ரவீந்திர ஜடேஜாவை அடிக்கிறோம். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா நேராக ஸ்டெம்புக்கு தான் மேக்ஸிமம் ஏற்றி போடுவார். அப்படிங்கும்பொழுது வந்து ஸோ ஜடேஜா கிட்ட தப்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஸோ ஓரளவு ஒரு பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஸோ அடிச்சிடலாம். பட் பென் டக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று நான் அங்கே பார்த்து இருந்ததுன்னா எல்லா பேட்டர்களும் இப்போ எஸ்பெஷலி இப்போ எப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது, ஒரு விராட் கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இவங்க இங்கே வரும்பொழுது இவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் பிச்சு இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸுகளும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பேட்டர்ஸ்கள் எல்லாருக்குமே ஸ்பின்னா நல்லாவும் ஆடுவாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் இவங்க தோத்தா ஒருவேளை பிச்சை தான் வந்து குறை சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பிச்சை குறை சொல்லாமல் அண்ட் ப்ராப்பராக ஸ்மூத்தாக அண்ட் ப்ராப்பராக ஆடினா பெட்டராகவும் இருக்கும். அதாங்க அங்கே ஆடுறவங்களாம் ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்களாம் இருக்காங்க. பட் ஜடேஜாவையும் அஸ்வினி கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடணும். எஸ்பெஷலி ஜடேஜாவை பார்த்து ஆடணுங்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல்டர்ஸ்களை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டர்ஸ் எல்லாரும் ஃபீல்ட் செட் ஓகேங்களா. இதில் வந்து ஃபீல்ட் செட் பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் ஒரு மாதிரி கட்ட விக்கெட்டில் பாகிஸ்தானில் பிண்டியில் அவர் நிப்பாட்டின அந்த அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பாடியில் எனக்கு நிப்பாட்டின அந்த ஃபீல்ட் செட் அப்படிங்கிறது என்னால் மறக்க முடியாது. ஸோ கேப்டன்சி அதுக்கப்புறம் பிரெண்டன் மெக்கலம் வந்து அவர் கோச் ப்ளஸ் அவரோட சில வேர்ட்ஸ் ப்ளஸ் அவரோட டாக்டிக்ஸ். ஸோ ஸ்டோக்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஸோ இப்படி இருக்கும் பொழுது ப்ளஸ் சொன்ன மாதிரி பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த இளம் ஸ்பின்னர்ஸ் டீம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுல எனக்கு ஆவலாக இருக்குது. ஏன்னா ரேஹன் அகமது வந்து கராத்தில் 6-4 எடுக்கும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஷோயப் பஷீர் அப்புறம் டாம் ஹார்லினாலும் லீச் இருப்பார். லீச் கொஞ்சம் பேட்டிங்கும் உதவிகரமாக இருப்பார். இந்த ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்திருக்கிற இங்கிலாந்து அவங்க இளம் ஸ்பின்னர்ஸோட வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் ஸ்குவாட்ல ஓக்ஸ் இல்லை, லியம் லிவிங்ஸ்டன் இல்லை, லியம் டவுசன் இல்லை, டான் லாரன்ஸ் இல்லை, ஸோ வில் ஜாக்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் மீறி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் யங் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி லீட் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் லீட் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸ் லீட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இப்போ ஸ்டோக்ஸ் அவரே முன் வந்து கேப்டனாக இருக்கார். ப்ளஸ் இங்கே ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டையும் அவர் 10 பேர் கூட வந்து ஒரு மாதிரி ஆண்டர்சனோட ஒரு என்ன சொல்ற ஒரு அட்வைஸ் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷோயப் பஷீர், டாம் ஹார்லி, ரேஹன் அகமது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஆடிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி இந்த யங் ஸ்பின் அட்டாக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி பப் 1 டவுனில் அவங்க ப்ளே பண்ண வைப்பாங்க. ஏன்னா மொயிலில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ப்ரூக் நம்பர் 5ல 4க்கு மீன் ரூட்டு கிட்ட சொல்லிட்டாங்க, அவர் தான் ஆடுவார். அதுக்கப்புறம் பென் ஃபோக்ஸ் ஐ திங்க் என்னோட 11th இருக்கிறார். நான் பென் ஃபோக்ஸ் ஆட் பண்ணுறேன். ரேஹன் அகமது லீச் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ராபின்சன் அண்ட் மேபி ஆண்டர்சன் அண்ட் வுட் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். இங்கே ரிவர்ஸ் ஸ்விங் கை கொடுக்கும் சில சாயில் ஐ திங்க் பைசாக் ரிவர்ஸ் ஸ்விங் கை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஹைதராபாத் ஒரு பழைய வென்யூ அங்கேயும் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் வந்து ஸோ கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிம்மி ஆண்டர்சனோட கடைசி இந்திய டூர் இது என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டோட பேட்டில் வேர்ல்டு கப்பில் ரன்னே வரல, பேட்ஸோட பேட்லேயும் ரன் அப்படிங்கிறது வரல. பட் இப்போ ஆரம்பிக்கிறாங்களா. ஸ்டோக்ஸ் மட்டும் தான் வேர்ல்டு கப்பில் 100 அடிச்சார். வேர்ல்டு கப் டெஸ்ட் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க மென்டலி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டிகள்லாம் வந்து ஸோ பயன்படும் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். ஓகேங்க, ஓவரால் அவங்க ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது எப்படி, அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. 10 ஓவரால் அனாலிசிஸ் பண்ணியாச்சு. பெஸ்ட் பாலோட சிறப்பம்சம் என்னன்னா குறைஞ்ச பாலில் அதிக ரன் அடிப்பாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டீம்லாம் 1.5 நாள் அடிக்கக்கூடிய ஸ்கோரை ஒரே நாள் அடிச்சு டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் இவங்களுக்கு பாதுகாம சொல்கிற தப்பாகவும் முடியலாம். பட் இது வரைக்கும் ஸோ இவங்களுக்கு தப்பாக முடியலை. ஸோ பிரெண்டன் மெக்கலம் அண்ட் பென் ஸ்டோக்ஸோட கணக்கு அப்படிங்கிற தப்பாக முடியலை. 20ஆம் தேதி ஹைதராபாத் வந்துருவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுஏஇயில் இங்கிலாந்து டீம் அவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து வச்சுருந்தாங்க. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்றமாக வந்து ஸோ நான் பார்க்குறேன். ஸோ சீரீஸ்க்கு முன்னாடி எங்கே இல்லை. ஸோ அதுக்கேற்ற சிமிலரான ஒரு கண்டிஷனில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது பிரெண்டன் மெக்கலம் மேபி கேட்டு வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். எப்படியாவது சீரீஸ் வின் பண்ணுவேன். ஏன்னா இந்தியாவில் டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஓவர்சீஸ் டீமோட ஒரு கனவு, ஒவ்வொரு கேப்டனோட ஒரு கனவு. இது ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் இது பண்ணி காமிச்சார். 2006 ஒன்று, 2013 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் அதே மாதிரி பண்ணுவாங்களா? பட் கொஞ்சமும் சலைச்சவங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ஹானஸ்டாக சொல்லணும்னா ஸோ
ஸோ லெங் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தென் இந்த வீடியோ நிறைவடையுது. அண்ட் நான் என்ன கேட்ட மாதிரி மறக்காமல் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களோட உதவியை வந்து ஸோ கொடுங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த டூருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸுக்கு லீட் பண்ண போகிறது ஜிம்மி ஆண்டர்சன். ஸோ அவர் லீட் பண்ணுவார். ஆனால் ஒரு மேட்ச் ஆண்டர்சன் கண்டிப்பாக பெஞ்ச் பண்ணுவாங்க. இதில் ஏன்னா இருக்காங்க உட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓயில் ராபின்சன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பவுலிங் அங்கே எப்படி இருக்க போகுதுங்கிறதாண்டி பேட்டிங் எப்படி இருக்க போகுது. ஸோ 5-0 அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நடக்குமா, இங்கிலாந்து அதை வந்து தடுப்பாங்களா, ஏதாவது இந்தியாவுக்கு அதிர்ச்சி தருவாங்களா அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுதான் ஸ்குவாட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பின்னர் வந்து திரிவேதி அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணல. பட் இப்போ யங்ஸ்டர்ஸ் பக்கம் ஃபியூச்சர் பக்கம் வந்து ஸோ மூவ் ஆகியிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். டன் ஓகேங்களா? உங்களுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்குவாடை பற்றி எப்படி நினைக்கிறீங்க, பேஸ்பால் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்றுங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அதை வந்து கல்ச்சர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கிரிக்கெட் கல்ச்சரும் சேஞ்ச் ஆகும். இப்போது ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிரெண்டன் மெக்கலம், பென் ஸ்டோக்ஸ் 2 பேரும் சேர்ந்து. பட் இப்போ இந்தியாவில் ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேஸ்பாலுக்கு எதிர்ப்பு கம்மியாகி ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக வரும். இப்போ நிறைய பேர் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நானும் ஒருத்தமே. அண்ட் பார்ப்போம் பேஸ்பால் இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. அவங்களுக்கு அக்ரெஷனில் ஏதாவது சின்ன மாற்றம் இருக்குதா, எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்களா, இல்லை அடிச்சு ஆடலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடப்படுறாங்களா, பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒன்றுங்க, இன்னொன்று வந்து பிரெண்டன் மெக்கலம், ஸ்டோக்ஸ். ஸோ இந்த பேஸ்பால் அப்படிங்கிறது வந்து ஸோ கிரிக்கெட் ஒரு உழுக்குது, புரட்டி போடுது. 2013 அப்போ வந்து வின் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2006 வின் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சாதனையை, ஏன்னா பேஸ்பால் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் தடுத்து நிற்பாட்டுது. அண்ட் புதுசாக ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து 2013 மாதிரி 2006 மாதிரி நடக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை மேபி இங்கிலாந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய சாதனை. ஆனால் 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸு இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இன்ஜுரி ஆகாமல் அண்ட் பிளேயர்ஸ் டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் 2013 மாதிரி 2006 மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னமோ டீம் இந்த அளவுக்கு இந்தியன் டீமோட ஒரு பேட்டிங்கை இவங்களால நொறுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.